மயிரை போய் அறுத்துட்டு வந்திருக்காளே, இவ்வளவு என்ன பண்றது? நான் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், மயிரை பண்ணேன். பாட்டி எல்லாம் வந்து பயங்கர திட்டு. அது வேற எனக்கு பயங்கர லாங் ஹேர் இருக்கும், அது வேற கட் பண்ணிட்டேன்னா ஃபெதர் கட்டுன்னு அப்பதான் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணாதான் நம்ம ஆர்டிஸ்டான்னு அப்படின்னு நான் அப்போ போய் கட்டெல்லாம் பண்ணிட்டேன். மயிரை போய் அறுத்துட்டு வந்திருக்காளே, இவ்வளவு என்ன பண்றது அப்படின்னு வீட்டுல ஒரே கழுவி ஊத்துறாங்க. நான் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், மயிரை பண்ணேன், மயிர் இல்லாத என்னத்த போய் நடிக்கிறேன். அந்த லெவல்ல என்ன இப்பயும் நான் முடி வெட்டுறதுனா யோசிப்பேன், எங்கள் பாட்டிக்கிட்ட யாரா திட்டு வாங்குறது, எவ்வளோ வந்து இங்கே வளர முடியாதுன்ட்டு இருக்கிறா, இருக்கிறது பராமரிக்க தெரியல. இப்பயும் என்னோட ஹேர் கட் பண்ணால் என் பாட்டிக்கிட்ட டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவேன். அவங்க ஜவுரி பின்னிப்பாங்க. அப்படியா? ஆமாம், ஒரு 3 ஜவுரி என் பேரில் அங்கே ஊரில். அவ்வளோ அழகான கூந்தல ஒரு கொண்டு போட்டு மறைச்சிட்டு வரலாமா? மறைச்சிட்டு வரலாம் மீன்ஸ் தலை சீவ தெரியாது. ஸோ அதை வந்து இப்படி ஃபேஷனாக மாற்றிடுறேன். வெரி குட். ஆனால் நைஸ். வெரி கியூட். தேங்க்யூ. ஸோ தலை மற்றவங்க மாதிரி நம்மளுக்கு ஃபேஷனாக சீவ தெரியாது. இப்படி போட்டா அது ஒரு அது ஒரு ஃபேஷன் நினைச்சுக்குவாங்க, நம்மளுக்கு ஏதோ தெரியும் நினைச்சுக்குவாங்க. ஸோ இப்படிதான் 7 வருஷமா இப்படிதான் சென்னையில ஓடிட்டு இருக்கேன் என் பொழப்பும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.